ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த நியூ வீடியோ. ரொம்ப ஷார்ட் வீடியோவாக எடுக்கணும்னு தான் நான் நினச்சி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூவி ரிவ்யூ ஃபார் த மோஸ்ட் ஹைப்ட், மோஸ்ட் டாக்ட் த ஒடிசி. இப்போ நீங்கள் ரிவ்யூ அப்படின்னு வந்தோடனே இவன் உட்காந்துட்டு எல்லாத்தையும் உட்காந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி டெக்னிக்கலாக இது அப்படி, டெக்னிக்கலாக இது இப்படி, கிறிஸ்டோஃபர் நோலன் பண்ணது சரியில்லை, பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ண போகிறான் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிட்டு வந்திருப்பீங்க. அப்படி இல்லவே இல்லை. எதுவும் நடக்க போகிறதில்ல. கண்டிப்பாக எனக்கு இது ஒரு 3 to 4 டைம்ஸ் நான் நிறையா டைம் பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி என்டையராக ஒரு பிரேக் டவுன் வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த படம் தியேட்டரில் போய் பார்க்கலாமா? தியேட்டருக்கு இந்த ஐமேக்ஸுக்கு போய் பாருங்கள் அப்படின்னு கொடுக்குற ஹைப் இது ஒர்த்தா? தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்ற ஒரு படமா? நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது. ஸோ அதை பற்றி இந்த படம் எப்படி சிங்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் அந்த 5 மினிட்ஸில் சொல்ல போகிறது தான் இந்த சீரிஸ் குறும் ரிவ்யூ. ஸோ இந்த படம் ஒடிசி அது என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு ஒன்லைனில் நான் இதை சொல்லிடுறேன். ஸோ ஒரு க்ரீக் கிங் ஒரு ட்ரோஜன் வாருக்கு ஒன்று போகிறாரு. அந்த ட்ரோஜன் வார் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸுக்கு நடக்குது. நடந்து ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சுட்டு அவர் வீட்டுக்கு அவங்களுடைய ஊருக்கே திரும்பி வரும்போது அதுக்கு ஒரு 10 வருஷம் எடுக்குது. ஸோ மீன்வைல் இவங்க ஊரில் இவர் செத்துட்டாருன்னு நினச்சிட்டாங்க. ஸோ இவர் எப்படி அவங்க ஊருக்கு திரும்பி போனார், இவர் போகிற வழியில் இந்த மான்ஸ்டர்ஸ், கடவுள், வார், நிறைய இழப்பு, இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இவர் திரும்பி இவரோட ஊருக்கே போனார் அப்படிங்கிறது தான் இந்த ஒடிசி. எனக்கு எனக்கு இந்த படம் ஃப்ரம் த ஸ்டார்ட் எண்டு வரைக்குமே எனக்கு ரொம்ப நல்லா கனெக்டடாகவே வச்சுருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு உண்டான 4 மெயின் பில்லர்ஸ் இருக்காங்க. அவங்கனால மட்டும்தான் இது இவ்வளோ கனெக்டடாகவே இருக்க வச்சது. ஃபர்ஸ்ட் பில்லர் பார்த்தீங்கன்னா, மேட் டேமன். இவர் தான் அந்த மெயின் கேரக்டர் அந்த ஒடிசியஸா பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டராவே சூப்பரா நடிச்சிருக்காரு. நடிக்கல, மனுஷன் வாழ்ந்துட்டாரு. இவரு தான் ஒடிசியஸ். இந்த கேரக்டருக்கு இவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அவருடைய அந்த நடிப்புல அந்த ஃபியர், அந்த பெயின், அந்த டிட்டர்மினேஷன் எல்லாத்தையும் ரொம்ப நேச்சுரலாவே இவரு கொண்டு வந்துட்டாரு. ரொம்ப நேச்சுரலா வாழ்ந்துட்டாரு. ஸோ பை த வே இவர் யாருன்னு தெரியாதவங்களுக்கு, இவரு இந்த இன்டர்ஸ்டெல்லார் படத்துல நம்மள எல்லாத்தையும் கொஞ்சம் ஓவரா காண்டாக்குன அந்த மேன், அவரு தான் இவரு. கோயிங் டூ த செகண்ட் பில்லர். அவரு பேரு லுட்விக் கோர் கோர அது என்னமோங்க. இங்க போடுறேன் பார்த்துக்கோங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரே இவரு தான். மனுஷன் சும்மா பூந்து விளையாண்ட்டாரு. அந்த வார் சீக்வென்ஸ் ஒண்ணு நடக்கும். அ அந்த வார் சீக்வென்ஸ்ல இருக்கிற அந்த ஒரு பில்டப்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்குண்டான ஒரு எமோஷன்ஸா கொண்டு போய் நிப்பாட்டுறதா இருக்கட்டும். அத தாண்டி இந்த கிளைமாக்ஸ் போர்ஷன்ல ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் வரும். ஸோ அந்த ஃபைட் சீக்வென்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மாரி நம்ம எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்கார வைக்கிறது மேஜர் ரீசன் இவரு தான். இந்த அளவுக்கு ரொம்ப எஃபோர்ட்ஸ் போட்டிருக்காரு. அப்புறம் நான் இன்னொரு விஷயம் கூட பார்த்தேன். இவரு வந்துட்டு இந்த படத்துக்கு உண்டான ஆத்தென்டிசிட்டி கொண்டு வர்றதுக்கு வேண்டிட்டு, அந்த காலகட்டத்தில இருக்கிற அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ பத்தி இவரு நெறைய ரிசர்ச் பண்ணி, அத ரீகிரியேட் பண்ணி, அந்த ஆத்தென்டிசிட்டி கொண்டு வரதுக்கு வேண்டி இவரு இதுல யூஸ் பண்ணியிருக்காரு, இந்த ஒடிசில. ஸோ அதே மாரி 3 பில்லருக்கு வரேன். அவரு பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ இந்த படத்துல இந்த கேரக்டர் பேரு ஞாபகம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதையும் தாண்டி ஒரிஜினல் கேஸ்ட் அண்ட் க்ரூவோடைய பேரு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாயிலேயே நுழைய மாட்டேங்குது. ஸோ இவரு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர். எப்படி இந்த ஐமேக்ஸ் ஃபிலிம் கேமராஸ் அதோட சைஸ் இங்க நான் போடுறேன். இதுதான் அந்த ஐமேக்ஸ் ஃபிலிம் கேமரா எவ்வளோ பேர் சேர்ந்து எடுக்குறாங்கன்னு பாருங்க. ஸோ இந்த கேமரால தான் இந்த என்டையர் மூவி ஷூட் பண்ணியிருக்காங்க. இத வச்சுட்டு இந்த படத்துல அவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு லேண்ட்ஸ்கேப்ஸு, அவ்ளோ கிளாரிட்டியான ஒரு விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. அப்புறம் வார்ல நெறைய ட்ராக்கிங் ஷாட்ஸ் இருக்கும். அந்த ஒடிசியஸ்க்கு. நம்மனால அதுலேருந்து வெளியவே வர முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அல்டிமேட். ஸோ கமிங் பேக் டூ த 4த் அண்ட் த மேஜர் பில்லர். இந்த பில்லர்னால மட்டும் தான் இந்த படம் இவ்ளோ கனெக்டடாவும், இவ்ளோ வைடர் ஆடியன்ஸ்க்கும் போய் ரீச் ஆயிருக்கு. வேற யாரும் இல்ல. நம்ம நோலன் ப்ரோ தான். இப்போ நோலன் பத்தி சொல்லணும்னா, அவரோட எந்த ஒரு படத்திலயும் அந்த ஆத்தென்டிசிட்டிய காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாரு. இந்த படத்திலயும் அவர் அதே மாரி ஆத்தென்டிசிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாத அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா கொண்டு போயிருக்காரு. சூப்பரா கொண்டு போயிருக்காரு. நம்மளை வந்துட்டு அந்த எக்ஸாக்ட் அந்த டைம் ஃப்ரேமுக்கே நம்மள கூட்டிட்டு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சுட்டு வந்துர்றாரு. என்னதான் இது கிரீக் மித்தாலஜியா இருந்தாலுமே, அத எடுத்து பிரசன்ட் பண்ணி, நமக்கு அந்த கிங்கோடைய ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த வாரோடைய எமோஷன்ஸு, கிங்க சுத்தியுள்ள அந்த லவ், அவருக்கு பேஸ் பண்ணியிருக்கிற அந்த ட்ரஸ்ட்டு, லாயல்டி, இது எல்லாத்தையுமே நம்மளைய ரொம்ப க்ளோஸா பார்த்து ஃபீல் பண்ண வச்சாரு நம்மளைய.
இவ்வளோ பெரிய மித்தாலஜிய நமக்கு ஈஸியா எங்கேஜ் பண்ண வச்சது அவருடைய டைரக்ஷன்னால மட்டும் தான் முடிஞ்சதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ கம்மிங் டூ பட்ஜெட். பட்ஜெட் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 3200,00,00,000 நம்ப முடியலல்ல. இதில புரொடக்ஷன் காஸ்ட் மட்டும் ரூ. 2100,00,00,000. இப்போ மீதி ரூ. 1,100,00,00,000 ப்ரமோஷனுக்கு மட்டும் பண்ணியிருக்காங்க. அவ்ளோ ப்ரமோஷன் பண்ணனால மட்டும் தான், இவ்ளோ வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ் இந்தியால வரைக்கும் அந்த ஓடிசிஸ்க்கு ரீச் ஆயிருக்கு. ஒரு கண்ட்ரீஸ் விட்டு வேற ஒரு கண்ட்ரீஸ்க்கு போய் டிராவல் பண்ணி போய் இந்த ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ பார்க்கறதுக்கு வேண்டி நெறைய பேர் போறாங்க. ஸோ இந்த புரமோஷன் ஸ்கேல் 1100 குரோர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம், நம்ம இப்போ ரீசென்ட்டா ஒரு நேத்துன்னு நெனைக்கிறேன். ஆமா, நேத்து சிலவங்க போட்டிருந்தாங்க ட்விட்டர்ல இந்த மாரி, "இந்த படத்துல அவ்ளோ இது இல்ல, வொர்த்தெல்லாம் இல்ல. நீங்க போய் ஐமேக்ஸ்லலாம் பார்க்காதீங்க. பார்த்துட்டு காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. சின்ன தியேட்டர்லயே பார்த்துக்கலாம். இதுல பெருசா கன்டென்ட் இல்ல." அப்படின்லாம் ட்வீட் போட்டு அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. நீங்க எந்த தியேட்டர்ல பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி ஒரே மாரி தான் கனெக்ட் ஆகும். நீங்க கிறிஸ்டோபர் நோலன் படங்கள்லாம் முதல்லயே பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சின்ன ஒரு பொறுமை தேவைப்படும். எண்ட் வரைக்கும் நீங்க பார்க்கறதுக்கு. அந்த பொறுமை இருந்துச்சுன்னா போதும், இந்த கதைய என்டையரா உங்களுக்கு ரொம்பவும் சூப்பரா புரிய வச்சுரும் உங்களுக்கு. அந்த மாரி சொல்றவங்களெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. இந்த படம் எடுத்த விதம், அந்த கேமரா வொர்க்ஸு, அந்த சவுண்ட் டிசைன், சவுண்ட் குவாலிட்டி, அந்த விஷுவல் ஸ்கேலு இதெல்லாம் ஐமேக்ஸ்க்கு வேண்டி ஃபிலிம் பண்ணத நீங்க ஐமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த குவாலிட்டி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அத நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா, கண்டிப்பா போய் பாருங்க. நீங்க எங்க போய் பார்த்தீங்கனாலும் பரவால்ல. இந்த படத்த கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. பார்க்காம இருக்காதீங்க. கண்டிப்பா போய் பாருங்க. ஸோ அதான் இத கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம போய் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். அ அவ்வளோ இவங்க சொல்ற அளவுக்குலாம் நெகட்டிவ்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட்டா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ ஒரு கிரீக் மித்தாலஜிய நம்ம ஊர்ல இவ்வளோ செலிப்ரேட் பண்றாங்க. இவ்வளோ ஆடியன்ஸ்லாம் இவ்வளோ வரவேற்று இவ்வளோ போய் பார்க்குறாங்க. நேத்துலாம் நைட் ஷோஸ்லாம் செம கூட்டம். ஆனா, அதே நேரத்தில நம்ம ஸ்டோரி, நம்ம ஹிஸ்ட்ரி, நம்மளுடைய ஓன் லிட்ரேச்சர் பொன்னியின் செல்வன் வந்துச்சு. ஸோ, அதுக்கு நம்ம ஏன் இவ்வளோ ஹைப் குடுக்காம, இவ்வளோ இது பண்ணாம நம்ம விட்டுட்டோம்? எனக்கு தெரிஞ்சு நம்ம இதுக்கும் இந்த பொன்னியின் செல்வனுக்கும் நம்ம இவ்வளோ ஹைப் குடுத்து, நம்மளோடதே கொஞ்சம் ப்ரமோட் பண்ணியிருக்கலாமோ? ஸ்கேல் ஆப்வியஸா டிஃபரெண்ட் தான். ஆனாலும் நம்ம ஊர்லயே நெறைய பேரு கொஞ்சம் பெருசா பேசல. நம்ம இங்கேருந்து கொஞ்சம் ஹைப் கொஞ்சம் நெறையவே குடுத்துருந்தோம்னா, ஓரளவுக்கு பேன் இண்டியாக்குள்ளேயாச்சும் நம்ம கொஞ்சம் பெரிய ஹைப்பா போயிருக்கும்னு நான் நம்புறேன். அ கம்பேரிசன் இல்ல. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அ அதான் அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. மறக்காம போய் தியேட்டர்ல இந்த ஒடிசி பாருங்க. அ தேங்க்ஸ் ஃபார் த டைம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சீ யூ இன் தி அதர் மூவி ரிவ்யூ. பை.